கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் சார்லஸ் மீட். இவருடைய காலம் 1792 முதல் 1873 வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இந்தியா. தென் திருவாங்கூர் மிஷனின் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் மீட்டின் முதல் மிஷனரி பயணம். இங்கிலாந்திலிருந்து கப்பல் இந்தியாவை நோக்கி வந்தது. வரும் வழியிலேயே தம் இளம் மனைவியை இழந்தார். அவர் விட்டு சென்ற 3 மாத குழந்தையும் சில தினங்களில் மறைத்து போனது. இறைவனியாம் மிஷனரி பணிக்காக தங்கள் உடைமைகளையும் உயிரையும் இழந்தவர் அநேகர். சார்லஸ் மீட் இவ்விழப்புகளை கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் செயல்படலானார். மயிலாடியில் டிங்கல் தொகை விட்டு சென்ற ஊழியத்தை பொறுப்பேற்று அதன் தலைமையிடத்தை நாகர்கோயிலுக்கு மாற்றினார். ஆதரவற்ற பிள்ளைகள் தங்க கட்டிடமும் போர்டிங் பள்ளியும் ஆலயமும் அச்சு தொழிலும் இவரால் ஆரம்பிக்கப்பட்டன. இவரின் அருப்பணியால் 2 ஆண்டுகளில் 3000 பேர் கிறிஸ்தவர்களானார்கள். 1819 ஆண்டில் ஒரு செமினரை ஆரம்பித்து சாதி சமய வேறுபாடின்றி பலருக்கும் ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுத்தார். அந்நாட்களில் தாழ்த்தப்பட்ட சாதி பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று மேல் சாதிக்காரர்களால் மிகவும் அடிமை போல் நடத்தப்பட்டனர். இதனை மீட்டையர் கடுமையாக எதிர்த்தார். இதனால் தோல் சீலை கழகங்கள் 1822 ஆண்டும் 1829 ஆண்டும் ஏற்பட்டன. நெய்யூர் கிறிஸ்தவ வீடுகள், ஆலய பள்ளிக்கூடங்கள் எரிக்கப்பட்டன. மிஷனரிகளின் கடும் உழைப்பால் தாழ்த்தப்பட்ட பெண்களும் மேலாடை அணியலாம் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு உதவிய மீட்டையரை கொலை செய்ய பலமுறை சதி நடந்தது. ஆயினும் அவைகளினின்று அவர் தப்புவிக்கப்பட்டார். 1818 ஆண்டு குளச்சல் துறைமுகத்திற்கு வந்த இவர் 35 வருட உழைப்பால் ஆயிரக்கணக்கானோரை இறை ராஜ்யத்துக்கென்று வழி நடத்தினார். அன்பானவர்களே, உமது இழப்புகளின் மத்தியிலும் உற்சாகமாய் ஒளியத்தை தொடர்கின்றீரா? சார்லஸ் மீட் விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களோடு மரிப்பேன் அல்லது அவர்களோடு உயிரோடு இருப்பேன். அன்பானவர்களே, இந்த சார்லஸ் மீட் ஊழிய பயண ஆரம்பத்திலேயே பெரும் இழப்பு. இளம் மனைவியை இழக்கின்றார், பச்சிளம் குழந்தையும் இழக்கின்றார். ஆனாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தராகிய இயேசுவின் ஊழியத்தை அவர் துரிதமாக செய்ய தனக்கு அழைக்கப்பட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்பட ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அவர் அடிமைத்தனத்தை முற்றிலுமாக ஒழித்தார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்கின்ற அந்த கோட்பாடை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி அவர்களும் மேலாடை அணியலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை இவர் கொண்டு வந்தார். அதற்காக இவரும் இவரோடு இணைந்து அநேக கிறிஸ்தவ மக்களும் அரும்பாடு பட்டார்கள். ஆம், இன்றும் சமுதாயத்தில் இன்னும் அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட உரிமைகள், மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, தடுக்கப்படுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட எல்லாருக்குமான உரிமைகள் அவரவருக்கு கிடைக்க வேண்டும், யாவரும் சமத்துவமே என்கின்ற நிலையை நிலைநிறுத்துவதற்கு எப்பொழுதும் நம்முடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இழப்புகள் நம்மை ஒருபோதும் சோர்வடைய செய்துவிடாதபடி ஒளியத்தின் பாதைகளை எப்பொழுதும் நாம் கிறிஸ்து இயேசுவுடன் கூட உற்சாகமாக அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நடக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த உலகத்தின் இழப்புகள் அது ஒன்றும் பெரிதல்ல. நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களை நித்தியத்திற்குள் வழி நடத்த வேண்டும்.
அதுவே பெரிய லட்சியமா இருக்கிறது. இதை உணர்ந்த இந்த சார்லஸ் மீட் உன்னதமான பணியை செய்திருக்கின்றார். நாமும் அப்படிப்பட்ட பணிகளை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், எரேமியா 47ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.